நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகே உள்ள வாழவந்தி கிராமத்தை சேர்ந்த தங்கராசு என்பவரின் மகள் ஐஸ்வர்யா. 17 வயதான இவர் திருச்சியில் உள்ள தனியார் பள்ளியின் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவரை காதலித்ததாக கூறப்படுகிறது. இது பெற்றோருக்கு தெரிய வந்த நிலையில் ஐஸ்வர்யாவுக்கும் பொட்டணம் கிராமத்தை சேர்ந்த உறவினர் சுரேஷ் என்பவருக்கும் திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முடிவு செய்தனர். திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் ஐஸ்வர்யா திருமணத்திற்கு சம்மதிக்க மறுத்துள்ளார். மேலும் தனக்கு திருமண ஏற்பாடு நடைபெறுவது குறித்து நாமக்கல்லில் உள்ள சைல்டு லைன் அமைப்புக்கு நேரில் சென்று புகாரும் அளித்துள்ளார். இதையடுத்து கடந்த 14ஆம் தேதி அவரை மீட்ட சைல்டு லைன் அமைப்பினர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுமத்தில் அவரை ஒப்படைத்தனர். இந்நிலையில் குழந்தைகள் நலக்குழுமம் முன்பு ஆஜராகிய அவரது பெற்றோர் ஐஸ்வர்யாவுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டோம் என எழுதி கொடுத்து அவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். அந்த பொண்ணு வேறு ஒரு பையனை விரும்பியிருக்கு, காதலிச்சிருக்கு. அந்த காதலுக்கு அவங்க அண்ணனும் அவங்க பெற்றோர்களும் தாய் தந்தையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இப்போ நாங்கள் சொல்கிறவங்கள தான் திருமணம் செய்துக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க அந்த பொண்ணை. அதுக்கு விருப்பம் இல்லாமலும் அது இல்லை, அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதுக்கு அந்த எதிர்ப்புக்காக அவங்க கட்டாயப்படுத்தி தான் கொலை செய்திருக்காங்க. ஐஸ்வர்யாவை வீட்டுக்கு அழைத்து சென்ற 2 நாட்களில் அவருக்கு நெஞ்சுவலி என கூறி நாமக்கல் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டார் என கூறி ஐஸ்வர்யாவின் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்த பெற்றோர் அவசரமாக அன்று இரவே அவரின் உடலை எரித்துள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து கிராம நிர்வாக அலுவலர் கார்த்திகை கண்ணனுக்கு புகார் வந்ததையடுத்து அவர் எருமப்பட்டி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஐஸ்வர்யாவின் பெற்றோரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். ஐஸ்வர்யா எரிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று மிஞ்சியிருந்த எலும்புகளையும் அவர்கள் சேகரித்தனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் ஐஸ்வர்யாவை கொன்றது தாங்கள்தான் என அவரது பெற்றோர் ஒப்புக்கொண்டனர். கொலை நடந்தது எப்படி எனவும் அவர்கள் விவரித்தார்கள். வயதுக்கு வராத 18 வயதை நிறைவு செய்யாத ஒரு இளம்பெண் அவர்களுடைய பெற்றோர்களாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கொடுமையான நிகழ்ச்சி என்பது நடந்திருக்கிறது. அது சம்பந்தமாக காவல்துறை உடனடியாக தன்னுடைய விசாரணையை நடவடிக்கையை முடுக்கி சம்பந்தப்பட்ட பெற்றோர்களை கைது செய்து அந்த பெண்ணை கொலை செய்ததற்கான முழு விவரங்களையும் அவர்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். தங்கராசுவின் தோட்டத்தை வீட்டில் ஐஸ்வர்யா துணி துவைத்துக் கொண்டிருந்ததாகவும் அப்போது அங்கு சென்ற தங்கராசுவின் மகன் சுபாஷ் சந்துரு பெற்றோர்கள் சொல்லும் நபரைத்தான் ஐஸ்வர்யா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வேறு யாரையும் திருமணம் செய்தால் குடும்ப மானம் கெட்டுவிடும் எனவும் தெரிவித்துள்ளார். அதற்கு ஐஸ்வர்யா மறுப்பு தெரிவிக்கவே அவரை கீழே தள்ளி துப்பட்டாவால் கழுத்தை இறக்கி தங்கையை இரக்கமின்றி கொலை செய்துள்ளார் சுபாஷ். பெற்றோர்கள் கொடுத்த தகவலை அடுத்து சுபாஷ் சந்திரவும் கைது செய்யப்பட்டார். தற்போது கொலை செய்த சுபாஷ் சந்திரவும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது தந்தை தங்கராஜுவும் சேலம் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குழந்தை திருமணத்திற்காக நடந்த கொலை அல்ல என்றும் ஐஸ்வர்யா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருவரை காதலித்ததற்காகவே கொலை செய்யப்பட்டுள்ளார் எனவும் கூறப்படுவதால் இந்த வழக்கை கௌரவ கொலை வழக்காக போலீசார் அணுக வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது. இந்த ஐஸ்வர்யா என்ற 18 வயது நிறைவடையாத ஒரு பள்ளி மாணவியை கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு செல்லாவிடாமல் தடுத்ததோடு மட்டுமில்லாமல் அவள் காதலித்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு தலித் இளைஞனுடைய விவகாரமும் இதில் அடங்கியிருக்கிறது என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முழுமையான விசாரணையை போலீசார் நடத்த வேண்டும். கௌரவ கொலைகள் என்று அழைக்கப்படும் இந்த ஆணவ கொலைகளுக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ தெரியவில்லை. சேலம் மாவட்டத்தில் 6 கிராமங்களில் வாழும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேறி வருகின்றனர். தெருக்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. அந்த ஊர்களிலிருந்து ஏற்கனவே 92 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில்
நாமும் கைது செய்யப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் அந்த மக்களிடையே காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வந்துட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொழில் வந்து முடங்கியிருக்கு. ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த 500-1000 ரூபாய் செல்லாதுங்கிற போதில் 50% முடங்கி கிடந்தது. இது சுத்தமாக வந்துட்டு இப்போ 3 நாளாக வந்து இங்கே தொழிலே நடக்கலை. எல்லா தொழில் பற்றி மூடி இருக்குது. பொதுமக்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் இது அனைவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நீதி விசாரணை வேண்டும். என்னதான் ஆனது? ஏன் இந்த பதற்றம்? சேலம் மாவட்டம் கோனேரிப்பட்டியைச் சேர்ந்தவர் சரவணன். தறிக்கூடத்தில் வேலை செய்து வந்த அவர் இளம்பிள்ளை பேரூராட்சி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது லாரி மோதி பலியானார். குடித்துவிட்டு அவர் வாகனத்தை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டது என தெரிவித்தது காவல்துறை. ஆனால் நடந்தது வேறு என்கின்றனர் அங்கே இருந்தவர்கள். சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனை செய்வதை பார்த்து இருசக்கரத்தில் வந்த சரவணன் திரும்பிச் செல்ல முயன்றபோது போலீசார் லத்தியை இருசக்கர வாகனத்தின் மீது வீசியிருக்கிறார்கள் என்றும், லத்தி சக்கரத்தில் மாட்டி கீழே விழுந்த சரவணன் மீது எதிரே வந்த டெம்போ லாரி ஏறியதாகவும் கூறப்படுகிறது. நான் என் தம்பி வந்து எந்த குடிப்பழக்கமும் எதுவும் கிடையாது, ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. அவர் வந்து குடிபோதையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டு தான் சொல்லி போலீஸ்காரரும் மற்ற இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பொய்யான தகவல் சார். அவருக்கு வந்து போலீஸ்காரால் மட்டும்தான் அவர் இறந்தார். அவங்க வாகன தணிக்கையின் போது என்னோட தம்பியோட வண்டியில் வந்து அவங்க லத்தி வீசினதுனால மட்டும்தான் அவர் நிலை தடுமாறி பின்னாடி வந்த லாரியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். விபத்து நடந்ததை அறிந்து அருகில் இருந்த மெய்யனூர், இடங்கனசாலை, மடத்தூர், கோனேரிப்பட்டி, பூசாரிக்காட்டு வளவு, புதுரெட்டியூர், மகுடஞ்சாவடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பலர் சம்பவ இடத்தில் திரண்டனர். இதனையடுத்து போலீசாருக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு அந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி கலவரத்தில் முடிவடைந்துள்ளது. ஊர் மக்கள் காவல்துறையினரின் வாகனங்கள் மீது கற்களை வீசி எறிந்தனர். காவல்துறையின் இருசக்கர வாகனத்தையும் எரித்துள்ளனர். பதிலுக்கு தடியடி நடத்திய காவல்துறை கண்ணீர் புகை குண்டையும் வீசியது. இதற்கிடையே உடலை வாங்க மறுத்த சரவணனின் உறவினர்களிடம் சமாதானம் பேசிய போலீசார் அவர்களை சம்மதிக்கவும் வைத்தது. கலவரம் ஓய்ந்தது. அப்படித்தான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் காவல்துறை வேறு ஒரு கணக்கு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. சரவணன் குடிபோதையில் சாலை விபத்தில் இறந்ததாகவும், அப்போது ஏற்பட்ட கலவரத்தில் 17 காவல்துறையினர் காயமடைந்ததாகவும் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்டோரை விசாரணைக்காக அழைத்து வந்த காவல்துறையினர் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் 92 பேரை கைது செய்தனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் தலைமையில் மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டதால் வீடுகளை பூட்டிவிட்டு மக்கள் வெளியேற தொடங்கினர். என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஊரில் எல்லாத்தையும் சொந்த பந்தம் நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் ரொம்ப அராஜகம் பண்ணி யாருமே வீட்டில் இல்லாத வீட்டு விட்டு ஓடி போய் இப்போ என் வீட்டு துக்க காரியத்துக்கு கூட ஒருத்தரும் வர முடியாத நிலைமையில் நான் வண்டியே வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். போலீசாரின் கெடுபிடியால் சரவணனின் இறுதி காரியத்துக்கு கூட உறவினர்கள் இல்லாமல் துக்கத்தை தனியாக சுமக்கும் நிலை அவரது குடும்பத்தாருக்கு ஏற்பட்டுள்ளது. தப்பு செஞ்சவங்க செய்யாதவங்க எல்லாத்தையும் சேர்த்து இவங்க ஒரே மாதிரி பண்ணுறதுனால எல்லோரும் ரொம்ப என்ன மேலே கோபமாக இருக்காங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல. இன்னும் பையனுக்கு எந்த ஒரு காரியமும் பண்ணல. நேற்றுக்கு அஸ்தி மட்டும் கொண்டு போய் நானே எங்கள் பையன் நாங்களே கொண்டு போய் கரைச்சிக்கிட்டு வந்தோம். ஒரு மச்சனே நல்லவங்கிட்டோம் யாருமே என் வீட்டுக்கு அந்த துக்கத்தை இது பண்ணுறதுக்கு யாரும் வர விடாமல் பயந்துக்கிட்டு யாரும் வராமல் இருக்காங்க. நடந்த இந்த சம்பவங்களை பற்றி ஊடகங்களில் பேசக்கூடாது எனவும் தாங்கள் மிரட்டப்பட்டதாகவும் சொல்கின்றனர் சரவணனின் குடும்பத்தினர். எங்களையும் அரெஸ்ட் பண்ணுறேன், உங்களை எல்லாத்தையும் கைது வெட்டி கொண்டு போய் உள்ள வைப்போம், பேட்டி கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா என் பையனுக்கு தான் சாவுக்கு காரணமாக இருந்துக்கிறாங்க.
ஆனால் எங்களுக்கு யாருக்கும் பாதுகாப்புலாம் எதுவும் கிடையாது. கோவிந்தராஜின் குடும்பத்தில் சரவணன் மட்டுமே சம்பாதிப்பவராக இருந்திருக்கிறார். எனக்கு சோறு சம்பாரிச்சு போடுறவனே அவன்தான். அவங்க அப்பாவுக்கும் கண்ணு வெளிச்சம் இல்லை. தறி கடனை ஓடணும் வாங்கி 2 தறி போட்டுருக்கு. அவன்தான் எல்லாம் பார்த்துக்குவான். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் சேலம் சரக துணை ஆணையரிடத்திலும் மனு கொடுத்துள்ளதாகவும் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் சரவணனின் குடும்பத்தார் கோரிக்கை வைத்துள்ளனர். நடவடிக்கை எடுக்காத பட்சத்துக்கு எனக்கு உரிய நியாயம் கிடைக்காத போச்சுன்னா நான், என் பையன், எங்கள் வீட்டுக்காரம்மா 3 பேரும் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டு செத்து போயிடும். அதை தவிர எங்களுக்கு வேறு வழி எதுவும் இல்லை. மகனை இழந்து போலீசாரின் மிரட்டலுக்கு உள்ளாகி உறவுகளின் கோபத்துக்கு ஆளாகி தன்னந்தனி தீவாயிருக்கும் சரவணன் குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா? ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். புதுக்கோட்டையில் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு கோவில்களில் கொள்ளையடித்து வந்த 5 திருடர்களும் அவர்களிடம் பொருட்களை வாங்கி வந்த 2 வியாபாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த செங்கமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நல்லையா, ராஜா, கருப்பையா, அழகப்பன் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து கோவில்களில் குறிவைத்து கொள்ளையடித்து வந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி உட்கோட்டத்திற்குட்பட்ட 15 கோவில்களிலும் சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட 5 கோவில்களிலும் இவர்கள் கைவரிசையை காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இவர்களை பிடிக்க 2 ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கொள்ளையர்களிடம் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை வாங்கிய காரைக்குடியைச் சேர்ந்த முத்துப்பாண்டியன், ராஜ்குமார் ஆகிய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொடுத்த தகவல் மூலமாக மற்ற குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டனர். குற்றவாளிகளிடமிருந்து 15 பவுன் தங்க நகைகள், 182 கிலோ வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றின் மதிப்பு சுமார் 75 லட்சம் ஆகும். 3 வருடங்களாக நடைபெற்ற திருட்டு குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை 5 பேரை கைது செய்து, மேலும் அவர்கள் மூலமாக திருடப்பட்ட வெள்ளி பொருட்களை கொடுக்கப்பட்ட 2 ரிசீவர் அவங்களையும் கைது செய்து, இவர்களிடமிருந்து மொத்தம் 182 கிலோ வெள்ளி பொருட்களும் 15 சவரன் தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் செவிலியர் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த டிராவல்ஸ் உரிமையாளர் சசி கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் அமைந்துள்ள சன் டிராவல்ஸ் நிறுவனம் வேலைக்காக ஆட்களை தேர்வு செய்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோரிடம் செவிலியர் வேலைக்காக தலா 4 லட்சம் ரூபாய் வாங்கி ஓராண்டிற்கும் மேலாகியும் விசா வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே இதுகுறித்து புகார் அளித்த போது காவல் நிலையத்திற்கு வந்த உரிமையாளர் கடந்த நவம்பர் மாதம் பணம் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். ஆனால் அவர் கூறியபடி பணம் வழங்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் சன் டிராவல்ஸ் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மீண்டும் அடுத்த 2 தினங்களில் பணத்தை திரும்ப வழங்குவதாக எழுத்து மூலம் உறுதியளித்த டிராவல்ஸ் உரிமையாளர் சசி பணம் வழங்காமல் தலைமறைவாகினார். இதனைத் தொடர்ந்து அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்த மார்த்தாண்டம் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் அருகே கொரடச்சேரியில் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்த லேப் டெக்னீஷியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே கொரடாச்சேரி வடக்கு மாங்குடியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி. கொரடாச்சேரி கடை வீதியில் இரத்த பரிசோதனை மையம் வைத்துள்ள இவர் இந்த மையத்திற்கு உடல்நலக்குறைவு காரணமாக வரும் நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறைக்கு புகார்கள் வந்ததை அடுத்து சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையினர் இரத்த பரிசோதனை மையத்தில் சோதனை செய்தனர். பரிசோதனை மையத்தில் பார்த்தசாரதி இல்லாத நிலையில் அதிகாரிகள் செய்த சோதனையில் அவர் அனுமதியின்றி ஊசி உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் வைத்துள்ளதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து பார்த்தசாரதி மீது அரசு அனுமதியின்றி மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தியது உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 117 வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகள் தூத்துக்குடி துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. துபாய் நாட்டில் உள்ள துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு வரும் சரக்கு கப்பலில் பொருட்களுக்கு நடுவே வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகள் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒரு கப்பலில் இருந்து இறக்கப்பட்ட சரக்கு பெட்டகத்தை பிரித்து சோதனையிட்ட அதிகாரிகள் சில அட்டைப்பட்டிகளின் நடுவே வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சிகரெட் பாக்கெட்டுகளின் மதிப்பு பல லட்சங்கள் இருக்கலாம் என்று தெரிவித்தனர்.
மேலும் ஆவணங்களை முழுமையாக சோதித்து பார்த்த பிறகே முழு விவரம் தெரியவரும் என்றும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கம் அருகே புதிதாக கட்டி கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட அம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து தாலி மற்றும் பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அருகே புதிய குயிலம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் மர்ம நபர்கள் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மனுக்கு சாத்தியிருந்த தாலி மற்றும் 3 சவரன் தங்க நகையையும் உண்டியலில் இருந்த பணத்தையும் திருடி சென்றனர். மறுநாள் காலை பூஜை செய்வதற்கு சென்ற கோயில் பூஜாரி கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நத்தம் அருகே கோபால்பட்டியில் ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி வீட்டில் 10 லட்சம் மதிப்புள்ள கார் மற்றும் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோபால்பட்டியை சேர்ந்தவர் சத்தாவு. ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரியான இவர் கோபால்பட்டி ராஜலட்சுமி நகரில் புது வீட்டில் வசித்து வருகிறார். அதே தெருவில் சத்தாவிற்கு பழைய வீடும் ஒன்று உள்ளது. இந்நிலையில் சத்தாவின் பழைய வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான தங்க மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் 15,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான காரையும் திருடிச் சென்றனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சானார்பட்டி போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் கொள்ளை நடந்த வீட்டை சோதனை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து சானார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் பல பெண்களை மயக்கி அவர்களோடு நெருக்கமாக இருந்து அதை வீடியோவாக பதிவு செய்து பேஸ்புக்கில் வெளியிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் இடுக்கடி லாட் தெருவை சேர்ந்தவர் சுரேஷ். 27 வயதான இவர் தனியார் மருத்துவமனையில் டிரைவர் வேலை செய்து வந்தார். இந்நிலை சுரேஷ் தன் மகளை ஏமாற்றி அவருடன் நெருக்கமாக இருந்து போட்டோ வீடியோ எடுத்ததாகவும் அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் வடுகப்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் புகார் அளித்தார். இதையடுத்து பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் சுரேஷை கைது செய்து விசாரணை நடத்திய போது அவர் மேலும் பலருடன் இதுபோல் உல்லாசமாக இருந்து வீடியோ எடுத்துள்ளது தெரியவந்தது. அவரது செல்போனில் வைத்திருந்த வீடியோக்களை போலீசார் கைப்பற்றினர். நாமக்கல் அருகே 15 வயது பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற லாரி ஓட்டுநர் தப்பி ஓடினார். நாமக்கல் அருகே வடுகப்பட்டியை சேர்ந்த தர்மன் என்பவரது 15 வயது மகள் தண்ணீர் பிடிப்பதற்காக தெருமுனையில் உள்ள தண்ணீர் குழாய்க்கு சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநரான ஜீவா என்பவர் அந்த பெண்ணை கடத்தி சென்று தன் வீட்டில் உள்ள குளியலறையில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெண் கூச்சலிட்டதை அடுத்து ஜீவா அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். சத்தம் கேட்டு வந்து அப்பகுதியை சேர்ந்த மக்கள் காயங்களுடன் இருந்த அந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரா என்று மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சேந்தமங்கலம் போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் தனியார் மேலாளரை கத்தியை காட்டி மிரட்டி 3 லட்சம் ரூபாய் பறித்த 2 போலீசார் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மணப்பாறையை சேர்ந்தவர் ஜான் அற்புதராஜ். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் மணப்பாறையிலிருந்து திருச்சி நோக்கி காரில் வந்தபோது ராஞ்சி நகர் அருகே அவரின் காரை வழிமறித்த 4 பேர் தாங்கள் காவல்துறையினர் என்று கூறி காரை சோதனையிட்டுள்ளனர். அப்போது காரில் இருந்த 3 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்ட அவர்கள் ஜான் அற்புதராஜ் மற்றும் அவரது நண்பர்களை அவ்விடத்தை விட்டு கிளம்ப சொல்லியுள்ளனர். ஆனால் ஜான் அற்புதராஜ் தனது பணத்தை திருப்பித் தர வேண்டும் என்று கூறவே அவரை கத்தியை காட்டி மிரட்டி அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து ஜான் அற்புதராஜ் திருச்சி ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஜான் அற்புதராஜை மிரட்டி 3 லட்சம் பறிமுதல் செய்தது மணப்பாறை காவல் நிலைய காவலர் பாபு, ராம்ஜி நகர் காவல் நிலைய ஆய்வாளரின் ஓட்டுநரும் காவலருமான ஜெயபிரகாஷ், ஊர்காவல் படையை சேர்ந்த ஆனந்த் மற்றும் புஷ்பராஜ் என்பது தெரியவந்தது. வழிப்பறி செய்தல், ஆயுதம் காட்டி மிரட்டுதல் ஆகிய குற்றங்களுக்காக 392 மற்றும் 397 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த ராம்ஜி நகர் காவல்துறையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் அவர்கள் வழிப்பறிக்கு பயன்படுத்திய 4 இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் சின்ன ஏர்வாடி அருகே மீன்பிடிக்க தடை செய்யப்பட்ட கரையோரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மண்டபத்தை சேர்ந்த காதர் மொஹிதீன் என்பவரது விசைப்படகை சின்ன ஏர்வாடி நாட்டுப்படகு மீனவர்கள் பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். படகை சோதனையிட்ட போது படகில் அரசால் தடை செய்யப்பட்ட 200 கிலோ எடை உள்ள 650 கடல் அட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பிடித்த மீனவர்கள் அப்துல் காதர், சீனி மாதர், பீர் முகமது, சதாம் அலி, சாகுல் ஹமீத் ஆகிய 5 பேரையும்
சுங்கத்துறையினர் கைது செய்தனர். ஐவரிடமும் விசாரணை நடத்திய சுங்கத்துறையினர் இதுகுறித்து சட்ட நடவடிக்கை எடுக்க வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கேரளாவில் கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் தீவிரவாதி மகாலிங்கம் தர்மபுரி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கிற்காக நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மகாலிங்கம். இவர் தன் குடும்பத்துடன் தேனியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு மாவோயிஸ்ட் தீவிரவாதிக்கு மகாலிங்கம் அடைக்கலம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டு பின் பிணையில் வெளியில் வந்தார். இந்த வழக்கு தர்மபுரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மகாலிங்கம் தலைமறைவானார். பின்னர் கேரள வனப்பகுதியில் பதுங்கியிருந்த மகாலிங்கத்தை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை பழைய வழக்கு விசாரணைக்காக தர்மபுரி நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்புடன் போலீசார் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டார். கொல்லிமலையில் அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வாழவந்திபேடு சீக்குபாறைப்பட்டியில் போலீசார் வழக்கம் போல் வாகன சோதனை நடத்தினர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3வரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அண்ணாதுரை, ரஞ்சித்குமார் மற்றும் தேவனூர் நாடு பெண்ணம்பட்டியைச் சேர்ந்த செந்தில் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இதனையடுத்து 3 பேரும் நாமக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக பண பரிமாற்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் தொழிலதிபர் சேகர் ரெட்டியை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். அவரது நண்பர் ஸ்ரீனிவாசுலு ரெட்டியும் கைதானார். இருவரையும் ஜனவரி 3ஆம் தேதி வரை காவலில் வைக்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சேகர் ரெட்டி மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டில் சிபிஐ நடத்திய அதிரடி சோதனையில் பல கோடி ரூபாய் நோட்டுகள் மற்றும் தங்கம் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து சேகர் ரெட்டியை காவல் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை நாளை மறுதினம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. you.